இந்த கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பராக. எல்லாருக்கும் மாலை வணக்கம். பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க. சூப்பராக கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்குது சென்னையிலலாம். சூப்பராக காரசாரமாக ஒரு ஆலிவெள்ளிக்கிழங்கு குச்சிக்கிழங்கு, எங்கள் ஊர் பக்கம் குச்சிக்கிழங்கு, சென்னையில் டவுனில் ஆலிவெள்ளிக்கிழங்கு. இதை வேக வச்சு இது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என் சேனலுக்குள்ளே போய் ஈஸ்வரி பிளாக் போட்டிங்கன்னா என் சேனல் வரும். பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. ஒரே முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரே முறை பெல் பட்டன் டச் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க சூப்பராக எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு இந்த காரசாரமாக சூப்பராக செய்யலாம். ஊர்ல எல்லாம் வாங்கினா அப்படி கத்தி வச்சா சல்லு நேரணும். இதாங்க டவுன். இது எத்தனை நாள் ஆச்சோம், அவ்வளோ டைட்டா பிஞ்சு கிழங்குதா, ஆனா காஞ்சிச்சு. இப்படி கட் பண்ணி இது அப்புறம் தோல் உரிச்சுக்கோங்க. இந்த தோல்ல சத்து இருக்கும். நான் தண்ணியில கழுவிட்டேன், நல்லா முதையே கழுவி வச்சுட்டேன். இது மண் இருக்கும், இந்த மண்ணெல்லாம் கழுவி எடுத்துட்டு இதுல இப்படி வச்சுட்டீங்கன்னா, இப்படி கட் பண்ணி வச்சீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படியே பாத்திரத்துல வச்சு விறகடுப்புல வச்சிருவாங்க, ஒரே கொஞ்ச நேரத்துல வந்துடும். இங்க கட்டாயம் வேகாது, இது விசில் விட்டாதான் வேகும். இதை நல்லா கழுவிட்டு வெட்டி இந்த தோலோட வச்சுட்டீங்கன்னா, உப்பு போட்டு வேக வைக்கணும். வச்சுட்டீங்கன்னா வெந்துருச்சுன்னா அந்த தோல் தன்னால உறிஞ்சிடும், நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். இதுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டு இது தண்ணி, இந்த கிழங்குக்கு மேல தண்ணி இருக்கணும். விட்டு 3 விசில் விடுங்க, நிறைய விடாதீங்க. கொல கொலன்னு ஆயிடும். நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டு காரமா செய்யறோம், வெறுமையாவும் சாப்பிடலாம். அதனால ரொம்ப கொல கொலன்னு ஆயிடுச்சுன்னா அது வறுவலுக்கு நல்லா இருக்காது, வறுக்கிறதுக்கு. அதனால 3 விசில் விடலாம். இதுக்கு மேல இந்த கிழங்குக்கு மேல கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் உப்பு, நிறைய போடாதீங்க. நல்லா உரிச்சாச்சு பாருங்க. இது இப்போ நல்ல பொடி பொடியா கையிலையும் ஊற்றி விட்டுலாம், கத்தியில் கூட அப்படியே பொடி பொடியாக சன்னமாக கட் பண்ணி இதை பாருங்கள். நல்லா வெங்காயம் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பச்சை மிளகா போடணும், கட்டாயம் பச்சை மிளகா தான் இதுக்கு டேஸ்ட்டு. இந்த பச்சை மிளகா போட்டால் இந்த குழந்தைங்க சாப்பிட்றதில்ல, அதனால கொஞ்சம் நான் மிளகாத்தூள் போட்டுக்கலான்னு இருக்கேன். இல்லைன்னா காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம், அது கூட சாப்பிட மாட்டாங்க. காரமாக இருந்தால் மிளகாத்தூள்னு தெரியாது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். கட்டாயம் இதுக்கு பச்சை மிளகா போடுங்க. இதை எப்படி தாளிக்கலாம், இதை எப்படி கட் பண்ணி கையில் ஊற்றி விடுறத விட கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. நடுவில் இப்படி ஒரு நார் இருக்கும், அந்த நாரை எடுத்துடணும். நம்ம இப்போ இப்படி கையிலேயே உடச்சோம்னா இந்த நடுவில் இருக்கும் அந்த நார், இந்த நடுவில் வந்துருக்கும். அந்த நாரை எடுத்துடணும். உடச்சி காப்பிட்டு நல்லா வெந்துச்சு. எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த நார். பிஞ்சி கிழங்கு இருந்தால் கூட அந்த நார் இருக்கும். இதை எடுத்துடணும், இல்லைன்னா அது வாயில மாட்டோம், குடல்ல போனாலும் ஜீரணம் ஆகாது. இதெல்லாம் பொடி பொடியா பண்ணிட்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு, ஆயில் கம்மியா விடுங்க, ரொம்ப கம்மியா விடாதீங்க, டேஸ்ட் வராது. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை எடு. கட்டாயம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போடுங்க. நாங்கள் கடலைப்பருப்பை எதுலையுமே சேர்த்துறது கிடையாது. உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். ஒரு குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூனு. இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டேன், உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ மஞ்சத்தூள் எண்ணெயிலே போட்டுருங்க, அப்பதான் மஞ்சள் வாசனை அடிக்காது. நாம ஏன்னா தண்ணி எல்லாம் எதுவும் கலக்க போறதில்லை. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போடுங்க, உடம்புக்கு நல்ல. கிழங்கு நைட்டு ஜீரணம் அதனால தான் நான் கொஞ்சமா செய்யறேன். சீரகம் கட்டாயம் போடணும், நான் சீரக தூள் வச்சிருக்கேன், போட்டுக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் லைட்டா உப்பு தூள் போடலாம், லைட்டா கொஞ்சம். நான் இந்த இனிப்பு கிழங்கு போட்டேன்னா உப்பு நிறைய போட்டேன். இங்க பாருங்க, இப்படி கத்தியில சீவினீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்படி சன்னமா சீவிக்கணும். நம்ம இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே எல்லாம் சீவிக்கலாம். கையில உடைச்சாலும் உடையும், இருந்தாலும் இந்த மாதிரி சீவனீங்கன்னா ரொம்ப சன்னமா வரும், டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கட் பண்ணிக்கலாம்.
சின்ன பிள்ளையில எங்க ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சா மாட்டு வண்டியில கொண்டாந்து விற்பாங்க. இது கொடையை பிடிச்சிட்டு மாட்டு வண்டியில கொண்டாந்து விற்பாங்க. வாங்காதவங்களும் யாரும் கிடையாது, வாங்கி இதுதான் செய்வோம், வேற எதுவும் செஞ்சு தர மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க ரொம்ப. அதனால குழந்தையில இருந்தே இது ரொம்ப நல்லா சாப்பிட்டு பழக்கமானால இது ரொம்ப பிடிக்கும். வெறுமையா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. உப்பு கரெக்டா போட்டு வெறுமையா சாப்பிட்டா நல்லா இருக்கும். கடுகு பொரிஞ்சிச்சு பாருங்க. வெங்காயம் நான் நிறைய வெட்டிட்டு வந்திருக்கேன். கிழங்குக்குள்ள வெங்காயம் தான் இருக்கு. நாங்க எல்லாத்துலயும் வெங்காயம் நல்லா செஞ்சு தரோம். அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வெங்காயம் நல்லா போட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். சீரகம் வெறுமையா போட்டு சாப்பிடனா செஞ்சுக்கோங்க. நான் தூள் போட போறேன், ஏன்னா குட்டீஸ் சாப்பிடறதுனால அந்த சீரக தூள் நல்லா இருக்கும். எந்த இது சமையல் பண்ணாலும் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா ஆன பின்னாடி தான் அடுத்த பொருள் போடணும். அப்பதான் அந்த டேஸ்ட் கரெக்டா வரும். தூள் சீரகம் ஏன்னா நல்ல ஜீரண சக்தி சீரகம். கட்டாயம் சீரகம் போடுங்க. பெருங்காயத்தூள் விருப்பம்னா போடுங்க. நான் லைட்டா போடுறேன், எனக்கே நைட் டைம் ஜீரணம் ஆகாது. அதனால லைட்டா சும்மா நிறைய போட்டீங்கன்னா டேஸ்டே மாறிடும். இதே டேஸ்ட் அவ்வளவுதான். இப்போ கொட்டிக்கலாம் பாருங்க. 2 கிழங்குல எவ்வளவு வந்துச்சு. உப்பு தூள் லைட்டா போட்டுக்கலாம். உப்பு தூள் ஏன்னா வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம், அதனால லைட்டா. கிழங்குல நிறைய இருந்தா போடாதீங்க. நான் கிழங்குல கம்மியா போட்டேன், ஏன்னா இந்த இனிப்பு கிழங்கு போட்டதுனால கம்மியா போட்டேன். ஸ்டவ் ஸ்லோவா வச்சு அப்படி கிளறி எடுத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். பச்சை மிளகா இருந்தால் பொடி பொடியா கட் பண்ணி போட்டு அந்த பச்சை மிளகா இந்த கிழங்கு எல்லாத்தையும் ஒன்னா வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க இந்த குட்டீஸ் நல்லா சாப்பிடாதுங்க. தலை தூவி அப்படியே இறக்கிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்குங்க. போட்டு சாப்பிட்றதுக்கு காரசாரமா இந்த மழை பெய்யக்குள்ள இது சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். கொத்தமல்லி தலை இருக்கா பாக்குறேன் ஃப்ரிட்ஜில். பொடி பொடியா கட் பண்ணி போடுங்க. கையில கட் பண்ணீங்கன்னா பொடி பொடியா வராது. நீங்க கத்தியில கட் பண்ணீங்கன்னா தான் அந்த பொடி பொடியா வரும். அப்படியே தூவி அப்படி கிளறி இறக்கிட்டா குச்சிக்கிழங்கு வறுவல் ரெடி. எங்க ஊர் பாஷையில குச்சிக்கிழங்கு வறுவல், இங்க ஆலிவெள்ளி கிழங்கு வறுவல் ரெடி. செம்மையா ஆலிவெள்ளி கிழங்கு வறுவல் ரெடி. கட்டாயம் இந்த சேனல் பாக்குறவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. புதுசா பாக்குறவங்க ஒரே முறை தான் பண்ணணும். பிடிச்சிருந்தா டெய்லி லைக் பண்ணி விடுங்க.